உலகளாவிய கிளைமேட் சயின்டிஸ்ட் இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ற நவம்பர், டிசம்பர் அண்ட் அடுத்த வருஷம் ஜனவரி, இந்த 3 மாத காலகட்டம் இருக்குல்ல, இந்த பீரியடில் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள், கடல் மேற்பரப்போட இந்த வெப்பநிலை இது 2 டிகிரி செல்சியஸை தாண்டிடும்ன்றாங்க. அதான் சூப்பர் எல்னினோ. 2 டிகிரி தொட்டாலே சூப்பர் எல்னினோ, அதான் இங்கே சொல்கிறாங்க. அதுவும் இந்த சென்ட்ரல் ஈஸ்டர்ன் பசிபிக் இருக்குல்ல, இதோட லார்ஜ் பார்ட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு வெப்பத்தை உணர முடியும்னு சொல்கிறாங்க. 2 டிகிரி செல்சியஸ் மக்களே, இதெல்லாம் உக்குறோம், ரொம்ப ரொம்ப உக்குறோம். 1.9 டிகிரி செல்சியஸ்க்கே ஒரு வரலாற்று துயர் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இது 2 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் சில மாடல் அவுட்புட் என்ன தெரியுமா அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதாமா, 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த பசிபிக்கோட சில பார்ட்ஸில் நாம் உணர முடியும்னு சொல்கிறாங்க. 2 அதிகன்றோம், 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறத இப்போ புதுசாக ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதை அவங்க அடித்து சொல்லலை, சில மாடல் அவுட்புட் மட்டும் எங்களுக்கு இதை இண்டிகேட் பண்ணுதுப்பான்னு சொல்கிறாங்க. அண்டு பசிபிக்கோட இன்னும் சில பார்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1.5 டிகிரி செல்சியஸ், 1.9 டிகிரி செல்சியஸ், 3.4 டிகிரி செல்சியஸ்னு இப்படி பலதரப்பட்ட வகையில் மாற்றங்களோடு பார்க்க நேரிடும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஹை சான்ஸ் என்ன நம்ம சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த உலகத்தில் பதிவான எல்னினோ தாக்கங்கள்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் கூட ரொம்ப பலவீனமான எல்னினோவை பார்க்க போகிறோன்னு சொல்லவே இல்லை. உலகம் முழுக்க எல்லாரும் சொல்கிறது சூப்பர் எல்னினோ, ஸ்ட்ராங்கஸ்ட் எல்னினோ, பழைய கருப்பு தினங்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்க எல்னினோவாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரி, உலகளாவிய கணிப்பு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஐஎம்டி என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம். இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எல்னினோ இருக்குல்லப்பா, உலகம் முழுக்க இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த எல்னினோ கண்டிஷன்ஸ் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஈக்குவட்டோரியல் பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, அங்கே ஆக்டிவாக தான் இருக்குன்றாங்க. ஆக்டிவாக தான் இருக்குன்ற ஸ்டேட்டஸ் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது இன்னும் ஃபர்தராக எப்போ ஸ்ட்ரென்த் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, இப்போ தான் போயிட்டுருக்கு, தென்மேற்கு பருவமழை காலம் போயிட்டுருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் இது பெருசாக வலுவடையும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மாதமா, இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே இது பெரிய அளவுக்கு வலுவடைன்னு சொல்கிறாங்க நம்ம ஐஎம்டிஏ. ஸோ உலகளாவிய அமைப்போல் கன்ஃபார்ம் பண்ணது சயின்டிஸ்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம ஐஎம்டியும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்து மத்திய அரசு இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும்ல. விவசாயத்துறைன்னு ஒன்று இருக்குது மத்திய அரசாங்கத்தில், அந்த மினிஸ்ட்ரி இதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கணும்ல. ஏன்னா இந்தியாவோட அடையாளமே விவசாயம் தான். அந்த விவசாயத்தையே பாதிக்கும் இந்த எல்னினோ அப்படின்னா இது சாதாரணமாக எடுத்துக்க முடியும்.